சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட உங்களை அழைக்கிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை தோறும் காலை 7:45 8 மணி வரைக்கும் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படுகிறது. அநேகர் கண்டு ஆஸ்வதிக்கப்படுகிறீர்கள். சில தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்னோடு பேசுகிறீர்கள். நீங்களும் தொடர்ச்சியாக இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் கண்டு சத்தியத்தை அறிந்து வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. கடந்த நாட்களிலே தொடர்ச்சியாக ஒரு வசனத்தை தியானித்து வருகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 7வது வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். அப்படின்னா ஜெயம் கொள்ளாதவன் ஒன்றையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. ஒரு காரியத்தை தேவஜனங்கள் திட்டமாக தெரிந்து கொள்ளுங்கள். இந்த கடைசி நாட்களிலே நூதனமான உபதேசங்கள் பெருகிக் கொண்டிருக்கிறது. இயேசுவை ஏற்றுக்கொண்டியா நீ பரலோகத்துக்கு போயிருவ. உன் வாழ்க்கை பஞ்சமத்தில் படுத்த மாதிரி, ரோசாப்பு படுக்கையில் படுத்த மாதிரி ஓஹோன்னு இருக்கும், அப்படி சுகமா இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். ஏமாந்து விடாதிருங்கள். கள்ள போதகர்கள் ஏராளமாக எழும்புவார்கள். வேதத்தில் வாசிக்கிறோம். கள்ள தீர்க்கதரிசி எழும்புவார்கள். அப்படி வேதம் சொல்லவில்லை. ஆயத்தமாய் இருந்தவர்கள் மணமகனுடைய சந்தோஷத்துக்குள் கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. 10 கன்னிகைகள் தான். 10 பேர் மணவாளனை சந்திக்க புறப்பட்டவர்கள் தான். 5 பேர் ஆயத்தமாக இருந்தார்கள். 5 பேர் ஆயத்தமாக இல்லை. அன்பு தேவஜனமே, வேதம் பரிசுத்தத்தை குறித்து அவ்வளவு நமக்கு போதிக்கிறது. இஷ்டத்துக்கு வாழ முடியாது. சத்தியத்தை வேதம் நமக்கு ஏராளமாய் கற்றுக் கொடுக்கிறது. கவனியுங்கள். ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். அப்பொழுதுதான் ஆசுவாத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு பல சத்தியங்கள் இருந்தாலும் 2 காரியங்களை மையமாக வைத்து ஒரு காரியத்தை தியானித்து வருகிறோம். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். எபேசியர் 6வது அதிகாரம் 10 முதல் 19 வசனங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆவிக்குரிய போராட்டத்தில் ஜெயிப்பதற்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ளுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். 5 தரித்துக் கொள்ள வேண்டிய ஆயுதம், 2 எடுத்துக்கொள்ள வேண்டிய ஆயுதங்கள். 5வது ஆயுதத்தை தியானித்து வருகிறோம். இரட்சணை என்னும் தலை சீராவை தரித்துக் கொள்ளுங்கள். அதாவது ரட்சிப்பை காத்துக்கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது, பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். தெளிந்த புத்தியாயிருங்கள், விழிப்பாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். இதற்காக பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள, ரட்சிப்பை காத்துக்கொள்ள. பரிசுத்தம் இல்லாமல் ஆசீர்வாதங்களை, நன்மைகளை காணவே முடியாது. ஒருவேளை சத்தத்தை கேட்குறீங்க, சொல்லலாம், ஆமாம் நான் எல்லா தப்பு பண்ணிட்டு தான் இருக்கிறேன், சினிமா பார்க்குறேன், சீரியல் பார்க்குறேன், எல்லாரும் ஏமாற்றி பிழைக்கிறேன், எல்லா அக்கறம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், நல்லா தானே இருக்கிறேன், என் பிள்ளைகள்லாம் கரையேற்றிட்டேன், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை என்று சொல்லி. அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, தகப்பனே, தாயே, வாலிப தம்பியே, வாலிப மகனே, கர்த்தர் கிருபையை நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய தயவு, அவருடைய இரக்கம் நீ உன்னை குணப்படும்படி ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தை, தயவின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? யாரோட ஜபம் உங்களை மட்டுமாய் தாங்கியிருக்கலாம், அல்லது கிருபை உங்களை தாங்கியிருக்கலாம், அல்லது என் பிள்ளை, என் மகன், என் மகள் மனம் திரும்பி விடுவாள் என்று அவர் பொறுமையாக இருக்கிறார். இதை நீங்கள் பாசிட்டிவாக நினச்சிடாதீங்க. நீங்கள் துன்மார்க்கமாய் வாழ்ந்து சம்பாதித்து ஆசீர்வாதமாக இருப்பது போல இருக்கலாம். ஒரே நாளில் சத்துரு வாரிக்கொண்டு போய் விடுவான். அப்படியே நீங்கள் வாழ்ந்தாலும் நித்தியத்துக்கு போக முடியாது. நீங்கள் பரலோக பக்கமே போக முடியாது. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. பரிசுத்தம் இல்லாமல் பரலோகத்துக்கு போக முடியாது. இந்த பூமியிலே வெற்றியை வாழ முடியாது. ஆண்டவரே சம்பாதித்து வைத்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாது. ஆகவே பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அதாவது ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். அதாவது ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். அப்படியானால் பரிசுத்தமாய் வாழ்வது எப்படி என்று நாம் தியானித்து வருகிறோம். முதல் அஸ்திபாரமாய் பிறப்பிலேயே இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பொழுதே உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஆற்றலோடு தான் பிறந்திருக்கிறேன், பிசாசின் கிரியைகளை ஜெயிக்கக்கூடிய ஆற்றலோடு தான் பிறந்திருக்கிறேன் என்ற அறிவு, என்ற விசுவாசம். அதைத்தான் உங்களுக்கு சொன்னேன். யோவான் 1:12 இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். யோவான் 1:13 அவர்கள் மாம்ச சித்தத்தினாலாவது புருஷ சித்தத்தினாலாவது, யாமேன் ஸ்தோத்திரம், இரத்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள், தேவனாலே பிறந்தவர்கள். 1 யோவான் 5:4 சொல்லுகிறது, தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அப்ப பிறக்கும் போதே உலகத்தை, மாம்சத்தை, பிசாச, கண்களின் நிச்சய, மாம்சத்தை நிச்சய ஜெயிக்கக்கூடிய ஆற்றலோடு தான் பிறந்திருக்கிறோம். இது பிறப்பில் கிடைத்த ஸ்லாக்கியம். பன்றிக்கு
ஒரு பன்றி சாக்கடைகளை போகுதுன்னா அதுக்காக அம்மா அப்பா பன்றி, அந்த பன்றியின் ஜீன் அந்த பிள்ளைக்குள்ளே கடத்தப்படுகிறது. நாய்க்கு பிறந்தா அந்த குட்டிக்கு அம்மா அப்பாவுக்கு என்ன புத்தி இருக்குமோ அந்த புத்தி தான் நாய்க்கு இருக்கும். குரங்குக்கு அப்படி தான் இருக்கும். எல்லாவற்றுக்கும் அப்படி தான் இருக்கும். ஆனால் வேதம் சொல்லுது, நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது ஆவியில் மறுபடி பிறந்திருக்கிறோம். அவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள், தேவனாலே பிறப்பதால் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். என்ன விசுவாசம்? நான் தேவனால் பிறந்திருக்கிறேன். பிறப்பில் உலகத்தை மாம்சத்தை ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் எனக்குள் இருக்குது என்ற விசுவாசம் என்ற அறிக்கை உங்களே அறியாமல் உங்களை ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கைக்கு நேராய் கொண்டு செல்லும். இது அஸ்திபாரமாக இருக்க வேண்டிய விசுவாசம், ஒரு அறிவு. இரண்டாவதாக, கடந்த வார்த்தை நான் சொன்னேன், வேதம் நம்மை சொல்லுகிறது, எதில் ரெண்டு பேருக்கு இடையிலே ஒரு சண்டை நடக்குமானால் யார் பலசாலி அவர்கள் ஜெயிப்பார்கள். அதே மாதிரி நமக்கு இருக்கிற போராட்டம் நம்முடைய மாம்சத்தில் போராட்டம் இல்லை, நம்முடைய ஆவிக்கும் பிசாசும் அவனும் ஆவியாக இருக்கிறான், அந்த ரெண்டு பேருக்கு இடையில் போராட்டம். பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்திருக்க திராணி உள்ளாகும்படிக்கு பிசாசுக்கு இருக்கிற அந்த தந்திரத்தோடு நமக்கு போராட்டம், அவனுக்கு இருக்கிற கொஞ்சம் வல்லமையோடு போராட்டம். அவனும் ஆவியாக இருக்கிறான், நாமும் ஆவியாகத்தான் இருக்கிறோம், தேவனும் ஆவியாகத்தான் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஸோ அவர் சாயலாகத்தான் நம்மை சிருஷ்டித்தார். இப்போ நம்ம ஆவிக்கும் அவ ஆவிக்கும் போராட்டம். இதில் ஜெயிக்க வேண்டுமானால் சரீரப்பிரகாரமாக யுத்தத்தில் ஜெயிப்பதற்கு சரீரப்பிரகாரமான பலன் தேவை. வேதம் சொல்லுகிறது எபேசியர் 3:16, நீங்கள் அவருடைய ஆவினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட. ஸோ உள்ளான மனுஷனில், ஆவியில், ஆத்துமாவில், நமக்குள்ளே இருக்கிற ஆவி ஆத்துமாவில் பலன் அதிகரிக்க அதிகரிக்க என்ன பாவத்தை கொண்டு வந்தாலும் ஈஸியாக சோதனையை சாதனையாக மாற்றுவோம். ஈஸியாக உலகத்தை மாம்சத்தை பிசாசை ஜெயிப்போம். அந்த பலன் நமக்குள்ளே வந்துடும். பரிசுத்தத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடாது. ஐயா தாங்க, ஐயா தாங்க. பரிசுத்தம் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. முதலாவது பிறப்பிலே கிடைத்த பாக்கியம், அந்த அறிவு, அந்த விசுவாசம். ரெண்டாவதாக கண்ணை திறந்து அந்த பிசாசை ஜெயிப்பதற்கு ஆவியில் எனக்கு பலன் இல்லையேன்னு சொல்லி பலனை அதிகரிக்க என்ன செய்யணுமோ அதுக்கு அதை செய்யணும். பிரைஸ் தி லார்ட். ஒரு தம்பி சொன்னார், பாஸ்டர் என்னையே செருப்பு கலத்தி அடிச்சிடலாம் போல இருக்குது, ஏன்னா நான் விட நினைக்கிறேன், ஆனால் மறுபடியும் அதை செஞ்சிடுறேன், மறுபடியும் தீர்மானம் பண்ணுறேன், மறுபடியும் செஞ்சிடுறேன். இப்படி விழுந்து 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 என்னால் பாவத்தில் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியலையே, என்னை கண்டா எனக்கே பிடிக்கலன்னு சொல்கிறார். ஹலோ அன்பு தேவஜனமே, கவனியுங்கள். உங்களால் பரிசுத்தமாக வாழ முடியும். எப்படி தெரியுமா? உங்கள் உள்ளான மனுஷன், உங்கள் ஆவி மனுஷனில் பலனை அதிகரிக்க வேண்டும். அதைத்தான் கடந்த வாரம் சொல்லி நிறைவு செய்தேன். இந்த பூமிக்கு வாழ்க்கை ஓஹோ ஆகோடு இருக்கணும் அப்படின்னா, ஒரு 500 மாடி கட்டடம் உயரமாக இருக்குன்னா எல்லாரும் பார்த்து பிரமிக்கிறார்கள், ஆச்சரியப்படுகிறார்கள். அதுக்கு என்ன காரணம்? இன்ஜினியரா? பில்டிங் கட்டின அந்த இன்ஜினியரா? இல்லை இல்லை, அது ஒரு காரணம்தான். கண்ணுக்கு தெரியாத அஸ்திபாரம் எவ்வளவு அகலமாக எவ்வளவு ஆழமாக போடப்பட்டதோ அந்த அளவுக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய அளவுக்கு கட்டடத்தை உயரமாக எழுப்ப முடியும். இன்றைக்கி எல்லாரும் பார்த்து உங்களை ஓஹோன்னு சொல்லணுமா? இப்படி இருந்தாங்க இன்றைக்கி இப்படி ஆயிட்டாங்களேன்னு சொல்லி உங்களை பார்த்து ஆச்சரியப்படணுமா? உங்களை தேவன் தம்முடைய கரங்கள் எடுத்து ஆவிக்குரிய 9 வரங்களோடு வல்லமையை பயன்படுத்தணுமா? உங்கள் வாழ்க்கை செழிப்பாக இருக்கணுமா? ஜெயமாக இருக்கணுமா? உள்ளான மனுஷனில் கவனம் வைங்க. உள்ளான மனுஷனை கொஞ்சம் கேர் எடுங்க. பிரைஸ் தி லார்ட். அந்த உள்ளான மனுஷனில் பலனை அதிகரிக்க வேதம் சொல்லுகிற சத்தியத்தின்படி வாழ அர்ப்பணியுங்கள். ஸோ உள்ளே இருக்கிற மனிதனுக்கு அந்த ஸ்பிரிட் மேன், அந்த இன்னர் மேன், அந்த ஹிடன் மேன், அந்த உள்ளான மனிதன், அந்த மறைந்திருக்கிற மனிதன், அவனில் பலனை அதிகரிக்க தீர்மானிக்க வேண்டும். இந்த சரீரம் உண்மையான மனிதன் அல்ல. உண்மையான மனிதன் வாழ்வதற்கு கொடுக்கப்பட்ட டெம்பரவரி ஷெட்டு. அதுக்கு 3 பேர் இருக்குது: மண்பாண்டம், கூடாரம், போர்வை என்று வேதம் அழைக்கிறது. இது வெளியே பார்க்குற ஒரு கூடாரம், அவ்வளோதான். ஆனால் உள்ளதான் ரியல் மேன் இருக்கிறான். ஸ்தோத்திரம். ஸோ அந்த உள்ளான மனுஷன் தான் கண் வழியாய் பார்க்கிறான், காது வழியாக கேட்கிறான். ஸோ அந்த மனுஷனில் பலனை அதிகரிக்க 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 ஈஸியாக பொல்லாத ஆவிகளையும் சேனைகளை ஜெயிப்போம். ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வோமானால் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வோம். வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வோம். கிறிஸ்துவின் நாமம் நம்ம மூலமாய் மகிமைப்படும். நாம் வெற்றியாய் வாழ்ந்து தேவர் ராஜ்யத்தை பூமியில் ஸ்தாபிக்க நம்மை அர்ப்பணிப்போம். தேவன் நமக்கு கிருபை செய்வார். ஒரு அடுத்த கேள்வி வரலாம், அப்படின்னா உள்ளான மனுஷனில் பலனடைய என்ன செய்யணும்னு கேட்கலாம். நீங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே, சரீரத்தில் பலவீனம் இருக்குமானால் சரீரத்தை பலசாலியாய் மாற்றுவதற்கு நிறைய ஃபிசிக்கல் ஆகாரங்களை உட்கொள்கிறோம்.
அதே போல் ஆவி மனுஷனுக்கு ஆவிக்குரிய ஆகாரங்கள் ஏராளம் இருக்கிறது. அந்த ஆகாரங்களை உட்கொள்ள அந்த ஆகாரங்களை கொடுக்க அவன் பலசாலியாக மாறுவான், அவன் பலன் அடைவான். ஆவியில் பலன் வந்துடுச்சுன்னா நீங்கள் சாதிப்பீங்க. கிருபை வல்லமை வரங்கள் ஆட்டோமேட்டிக்காக வெளிப்பட ஆரம்பிக்கும். பாவம் உங்களுக்கு கண்டு பயப்படும். சாதனை மாற்றுவீர்கள். ஸோ நீங்கள் முதலாவதாக ஆவி மனுஷனில் பலன் அடையணும். ஆவி மனிதனில் பலன் அடைய என்ன செய்யணும்? இதான் நம்முடைய முக்கியமான ஒரு காரியம். உள்ள பலன் அடைய நான் என்ன செய்யணும்? இது தொடர்ச்சியாக நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவதாக நான் லைட்டாக சொல்லி இன்றைக்கு முடிக்கிறேன். அடுத்த சீரீஸில் தொடர்ந்து நாம் தியானிப்போம். வேதத்தில் வாசிக்கிறோம், மனிதன் மத்தேயு 4:4 அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலே பிழைப்பான். அப்பம் அல்லது ஆப்பம் அல்லது இடியாப்பம் அல்லது தோசை இட்லி இது புறம்பான மனுஷனுக்கு ஆகாரம். ஆனால் வேதம் சொல்லுது அதேக்கு ஈக்குவலாக உள்ளான் மனுஷனுக்கு ஆகாரம் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். வார்த்தை என்ற அப்பம்னு புரியலன்னா ஆப்பம் தோசைன்னு வச்சுக்கோங்க. அந்த காலை டிஃபனை வேதம் சொல்லுகிறது வசனத்துக்கு ஈக்குவலாக சொல்லுகிறது. அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாய்ந்து புறப்பட ஒவ்வொரு வார்த்தையில் பிழைப்பான். ரெண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, 1 பேதுருவிலே வாசிக்கிறோம், நீங்கள் வளரும்படிக்கு புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாக இருங்கள். திருவசனமாகிய ஞானப்பால், பாலாகிய வேதவசனம், அப்பமாகிய வேதவசனம். எபிரேயரில் வாசிக்கிறோம், வசனத்தை பலமான ஆகாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில், தமிழில் பலமான ஆகாரம், ஆங்கிலத்தில் ஸ்ட்ராங் மீட்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இறைச்சிக்கொப்பாக வசனம் இறைச்சிக்கொப்பாக இருக்கிறது, வசனம் அப்பத்துக்கொப்பாக இருக்கிறது, வசனம் தேனுக்கொப்பாக இருக்கிறது. அது வேதம் சொல்லுது, நம்முடைய வார்த்தைகள் தேனிலும் தேனிலும் மதுரமானது. அப்பமாகிய வார்த்தை, இறைச்சியாகிய வார்த்தை, பாலாகிய வார்த்தை, தேனாகிய வார்த்தை, வசனத்தை தண்ணீர் கொப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ தண்ணீர் கொப்பாக இருக்கிற வார்த்தை. ஸோ இந்த தேவனுடைய வார்த்தைகளை நேசித்து வாசித்து தியானித்து அறிக்கையிட்டு அதை விசுவாச கண்களில் பார்த்து அதன்படி வாழ அர்ப்பணிக்க உள்ள இருக்கிற மனுஷன் பலன் அடைவான். மறுபடியும் சொல்லுகிறேன், அப்பமாகிய தேவனுடைய வார்த்தையை, பாலாகிய தேவனுடைய வார்த்தையை, இறைச்சிக்கொப்பாக இருக்கிற தேவனுடைய வார்த்தையை, தேனாய் இருக்கிற தேவனுடைய வார்த்தையை, தண்ணீர் கொப்பாக இருக்கிற இந்த இறை வார்த்தையை நேசிக்க வேண்டும். மணிக்கணக்காக அதை வாசிக்க வேண்டும். வாசித்த வாக்குத்தத்தங்களை இரவு பகலும் தியானிக்க வேண்டும், நினைக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்திக்கிற வாக்குத்தத்தங்களை வாய்விட்டு பேச வேண்டும். அப்படி பேசுகிற வாக்குத்தத்தங்களை மனக்கண்களை விசுவாசத்தில் பார்க்க வேண்டும். இது ஒரு செட்டு. அதே நேரத்தில் வேதம் சொல்லுகிறபடி வாழ 100 அர்ப்பணிக்கும் பொழுது இந்த ஆவி மனுஷன் ஆட்டோமேட்டிக்காக பலன் அடைவான். தொடர்ந்து தியானிப்போம், இதே வரிசையில் தியானிப்போம். இன்றைக்கு அர்ப்பணியுங்கள். உள்ளான மனுஷன் பலனடைய இன்னும் பல காரியங்களை கற்றுக்கொள்வோம். உள்ளான மனுஷன் பலன் அடைந்து ஆவிக்கிற போராட்டத்தில் ஜெயித்து எல்லாவற்றையும் சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்மை துதிக்கிறோம். ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ உள்ளான் மனுஷன் பலன் அடைய வேண்டும். உள்ளான் மனுஷன் பலன் அடைய வார்த்தை, வசனமாகிய அப்பத்தை, வசனமாகிய பாலை, வசனமாகிய தேனை, வசனமாகிய தண்ணீரை, வசனமாகிய இறைச்சியை நேசித்து வாசித்து அந்த வாக்குத்தத்தங்களை திரும்ப நினைத்து அதை வாயினால் அறிக்கை செய்து விசுவாச கண்கள் அதை பார்த்து வசனம் சொல்லுகிறபடி வாழ ஆண்டவர் அர்ப்பணித்து உள்ளான மனுஷனை பலன் அடைந்து ஆண்டவரை ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து நீங்கள் சம்பாதித்த ஆசுவாதங்களை சுதந்திரித்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த தேவர் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட பிள்ளைகளுக்கு அனுகிரக செய்வீராக. தொடர்ந்து சத்தியத்தை கற்றுக் கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாஸ்டர் எஸ். ராஜேஷ், இயேசுவின் இரத்தக்கோட்டை, நல்ல சமாரியன் ஐக்கிய ஊழியங்கள், 15/272/1, பெரிய செல்வம் நகர், தாளமுத்து நகர் பகுதி, சிலுவைப்பட்டி, தூத்துக்குடி.